ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugansrecipe. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி சாதம், அதாவது மல்லித்தலை சாதம். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அர்ஜென்ட்டுக்கான ஒரு டிஷ்ஷுன்னு இதை ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஈஸிங்க. அது எப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு வந்து ஒரு இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு மல்லித்தலை எடுத்து நான் கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அழகாக வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 4 கருவேப்பிலை சும்மா ஒரு மணத்துக்காக போட்டிருக்கோம். நம்ம வந்து பண்ணுறது வந்து மல்லி சாதம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரைஸுக்கு எப்படி நம்ம இதை சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேன் எடுத்து வச்சோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி வந்து ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பை நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி அந்த கலர் வரணும். அந்த கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 வரமிளகாய் பிச்சு அதில் போட்டுக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலையை வந்துட்டு உருவி அதில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயத்தை வெட்டி ஃபைனாக சாப் பண்ணி இதையும் அதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, ஸோ அதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றினா தான் அது அரையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு வெறும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லிங்கிறதுனால அப்படி தான் வரையும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி வத்துற வரையும் நல்லா சுண்டுற வரையும் நல்லா அதை வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸில் உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஈரப்பசை இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து சீக்கிரம் கெட்டுரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நம்ம லெமனாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எது பண்ணிங்கனாலும் அதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி சுண்டுற வரையும் நம்ம கிண்டுனோம்னா தான் சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிட்டிக்கு அளவு வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டேன். அதையும் போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடித்த ரைஸ் சாதம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஸோ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா தான் ஸோ இந்த மாதிரி எல்லா ரைஸும் வந்து நல்லா கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரைஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு, அதாவது நம்ம சிம்மில் வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நார்மலாக வச்சுட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மல்லியோட அந்த ஈரம் அரைச்சது அந்த பேஸ்ட்டோட அந்த லிக்விடு அந்த இதெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து ஃபுல் ட்ரை ரைஸ் வந்து நல்லா வந்துட்டு பொழுன்னு வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சூடான ரைஸ் போட்டிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ரைஸ் வந்து ஏற்கனவே வடித்த ரைஸ் ஆறின ரைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அடுப்பு பற்ற வச்சே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இந்த மாதிரி பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அதாவது லஞ்ச் பேக் ரெசிபி வெரைட்டி ரைஸு. ஸோ இதை ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது நம்ம கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு ருசியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.